ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ தமிழகம் உட்பட மொத்தம் 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாமே அந்த ஃபார்ம்ஸ், அதாவது எஸ்ஐஆர் ஃபார்ம் ஃபில் பண்ணிட்டு இருப்போம். கணக்கீட்டு படிவம், அந்த கணக்கீட்டு படிவத்தில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருந்துகிட்ருக்கு. அதாவது 2002 2005 எனக்கு ஓட்டு இருந்தது. ஸோ என்னோட டீட்டெயில்ஸ், அதாவது 2002 2005 என்னோட பழைய டேட்டாவை நான் எப்படி எடுக்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு ப்ரீஃபான வீடியோ தான், அனைவருமே எதிர்பார்த்த ஒரு வீடியோ. ஸோ ஒரு வாக்குச்சாவடியோட மொத்த வாக்காளர் பட்டியலையும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக ஆன்லைன் மூலமாக, அதுவும் வெறும் 2 நிமிஷத்தில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் அல்லது பிசி, லேப்டாப் எதனாலும் ஓகே தான். ஸோ அதில் ப்ரௌசர் போய்ட்டு, ப்ரௌசரில் பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம், அதாவது நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலும் சரி தான், ஓகேங்களா. ஸோ நான் இப்போ ஈரோடு அப்படின்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் நான் கொடுத்துட்றேன். ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம இதன் மூலம் தான் ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அதன் மூலம் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஸோ இந்த வேலையை, அதாவது வாக்காளர் பட்டியலை நம்ம எடுக்க போகிறோம். அதாவது 2002 2005 உண்டானது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேஜில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாவட்டத்தோட பெயர், வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் 2026 இருக்குது. ஸோ நீங்கள் எங்கேயாவது இதை வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் பாருங்கள், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் எஸ்ஐஆர் 2026 அப்படின்னு இருக்கும். ஸோ இது ஈரோட்டுக்கு மட்டுமா அப்படின்னா, ஈரோட்டுக்கு மட்டும் இல்லை, அனைத்து மாவட்டத்திற்குமே. ஸோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லிங்க் மூலமாக போய்க்கலாம். நான் அதுக்கான அஃபீஷியல் லிங்க்கை நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கனாவே போதும். ஸோ இங்கே பாருங்கள், ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2002 ரோல் லிங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ பக்கத்துலேயே எஸ்ஐஆர் 2026 அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போது நம்ம 2002 தான் எடுக்க போகிறோம். அதை ஓகே கொடுத்துட்றேன். ஸோ அது ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே எக்ஸ்டர்னல் விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். எக்ஸ்ட்ரா ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வேலையை செய்ய போகிறோம். ஸோ இந்த லிங்க்கை நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் ஜஸ்ட் அதை மட்டும் கிளிக் பண்ணிங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியல் PDF ஃபார்மெட்டில் பார்க்க தொகுதியை தேர்வு செய்யவும் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் நம்மளோட மாவட்டம், அதாவது இதில் ஈரோடுன்னா ஈரோடு மட்டும் இல்லை, அனைத்து மாவட்டமே கொடுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்திற்கு உண்டான எல்லாமே இருக்கும், ஓகேங்களா. நீங்கள் இப்போது உங்களோட மாவட்டம் ஏதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா சட்டமன்ற தொகுதி, அதாவது அசம்பிளி ஏதோ அந்த அசம்பிளியை நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கங்க. ஸோ என்டர் பண்ணிட்டு அதுக்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கீழே பாகம் எண், பெயர் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஸோ 2002 உங்களுக்கு என்ன பாகம் இருந்திருக்கும், நீங்கள் எந்த கட்டடத்தில் ஓட்டு போட்டிருப்பீங்க அப்படிங்கிறது தான், ஓகேங்களா, அந்த பாகம் எண் அப்படிங்கிறது. ஸோ அது பாகம் என்ன அப்படிங்கிறது அந்த கட்டடத்தை குறிக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் என்னோடய செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கீழே இருக்கக்கூடிய கேப்சா குறியீடு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா குறியீடு அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே சமர்ப்பி அப்படின்னு இருக்குது, சமர்ப்பி கொடுத்துருங்க. சமர்ப்பி கொடுத்து உங்களுக்கு பாருங்கள் இங்கே ஒரு PDF ஃபார்மெட் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வாக்காளர் பட்டியல் 2002, மாநிலம் தமிழ்நாடு, சட்டமன்ற தொகுதி மற்றும் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க, பாகம் எண் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது திருத்த விவரங்கள், திருத்தப்படும் ஆண்டு 2002, தகுதியேற்றப்படும் நாள் 1/1/2002. இது பார்த்திங்கன்னா சிறப்பு முறை தீவிர திருத்தம், அதாவது நம்ம இப்போ சொல்கிறோம்ல ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், அதாவது எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் 2002 பண்ணது. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதாவது வரிசை எண் அப்படிங்கிறது இதை வச்சு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ நம்மளோட வரிசையை வச்சு எப்படி அதாவது நம்ம ஒரு 80 அப்படின்னா நம்ம 80 போயிட்டு நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ நம்ம ஒரு 80 நம்மளோட பேர் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம், ஓகேங்களா. நமக்கு வரிசைன்னு தெரியணும். ஸோ ஆர்டர் படி தான் வரும். ஸோ அந்த வரிசைன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா பிரிவு, அதுக்கப்புறம் நம்மளோட டோர் நம்பர் இருக்கும். அப்போ என்ன டோர் நம்பரோ அந்த நம்பர், அதே மாதிரி வாக்காளரின் பெயர், அப்போ நம்ம பெயர் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி தான் அந்த வாக்காளர் படிவத்தில் எழுதணும். அடுத்து உறவுமுறை அப்படின்னா தந்தை, அவங்களோட உறவினர் பெயரும் இருக்கும். அதாவது மேரேஜ் ஆயிருந்ததுன்னா ஸோ அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் இருக்கும். சப்போஸ் அது மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட அப்பா பேரே இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வயது, அவங்களோட வயது அப்போ எவ்வளவோ அதுதான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கடுத்த வாக்காளர் அடையாள அட்டை எண் அப்படின்னு இருக்குது, ஓட்டர் ஐடி நம்பர். அதாவது இது இப்போ கரண்டில் இருக்கக்கூடிய ஓட்டர் ஐடி நம்பர் இல்லை. ஸோ நீங்கள் வரிசை எண்ணெலாம் பார்த்துட்டு உங்களுக்கு நேராக பார்த்திங்க அப்படின்னா இப்போ என்னோடய வரிசை எண் 5 அப்படின்னா ஸோ 5ல் என்னோடய வாக்காளர் அடையாள அட்டை எண் அப்படிங்கிறது என்னவோ அதை நான் எடுத்து எழுதணும், ஓகேங்களா. இது எதில் எழுதணும் அப்படின்னா அந்த கணக்கீட்டு படிவம் கொடுத்துருப்பாங்க. ஸோ 2002 உங்களுக்கு ஓட்டு இருந்ததுன்னா
ஃபஸ்ட்டு அதாவது மேலே இருக்கக்கூடியது நம்ம எல்லாருமே ஃபில் பண்ணுவோம். ஸோ அடுத்து லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய 2வது பாக்ஸ் நம்மளோட வீடியோவில் நீங்கள் பார்க்கல அப்படின்னா பாட்டு வந்துடுங்க. நான் மேலே கார்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்களும் செக் பண்ணிங்க. ஸோ அந்த 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 பாக்ஸை பிரிச்சுருவோம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸு எல்லாருமே ஃபில் பண்ணுவோம். 2வது பாக்ஸ் யார் ஃபில் பண்ணணும்னா 2002 உங்களுக்கு ஓட்டு இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஃபில் பண்ணணும். சப்போஸ் 2002 எனக்கு ஓட்டு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க 3வது மட்டும் ஃபில் பண்ணணும். 1 3 மட்டும் ஃபில் பண்ணணும், 2 இல்லை அப்படின்னு போட்டுறணும். ஓகேங்களா? ஸோ அப்போது 2002 2வது காலம் ஃபில் பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த லிஸ்ட்டு எடுத்துருங்க. ஆன்லைன் மூலமாக இது எடுத்து நீங்கள் உங்களோட நேம் இருக்குது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுங்க. ஸோ இது சர்ச் பண்ணுற ஆப்ஷன் எதுவும் இல்லை, ஏன்னா இது அப்படியே பிடிஎஃபாக அவங்க கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இது உங்களால் கன்வெர்ட் பண்ணி ஏதாவது இதை பண்ண முடியும், ஸோ அப்படியே மாற்ற முடியும் அப்படின்னா நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடினமாக இருக்கும் மக்களே.